எங்க போனாலும் எல்லாரும் சிரிச்ச முகத்தோட எப்படி ஒரு வீட்ல ஒரு கெஸ்ட் வந்தா எப்படி இருக்கும், வாங்க உள்ள வாங்க எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு வரவேற்பு வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. ஏடிஎம்கே டிஎம்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்றதுக்கு ஒரு 500 பேரை 300 பேர் அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வந்து எல்லாரும் வரவேற்கிற மாதிரியான ஒரு செட்டப்பை பண்ணுவாங்க. அது எங்களுக்கு நேச்சுரலாவே இருக்கு. நீங்க திருப்பரங்குன்றம் அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா இல்ல எடுத்துக்கிட்டீங்களா? இது வந்ததுக்கு அப்புறம் என்ன நினைச்சீங்க? ஏன்னா இதை வச்சு ஒரு பெரிய அரசியலும் ஒரு பெரிய திருப்பரங்குன்றம் இஷ்யூ. ஆனா இந்த விஷயத்துல திரு விஜய் அவர்கள் வந்து எதுவுமே சொல்லலைங்கிற இல்ல, ஒரு என்னைக்குமே விமர்சனம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஒரு ஜாதி சார்ந்த அரசியலையும் மதம் சார்ந்த அரசியலும் செய்யறதுக்கு நம்ம வந்து திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது, இல்ல பாரதிய ஜனதா கட்சியும் கிடையாது. நான் ரொம்ப உண்மையா சொல்றேன். அவர்கிட்ட போய் அண்ணா நீங்க எந்த ஜாதினா எந்த கம்யூனிட்டின்னு ஏதாவது அப்ளிகேஷன் கூட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழக வெற்றிக்கழகம்னு ஒரு கட்சி இல்லைன்னா மக்கள் எப்பயும் போல ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு நம்ம இது நம்மளுடைய சாபம் இதுக்குள்ள வாழணும்னு இருக்குன்னு நினைச்சா அவங்க இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டம். இல்லாட்டி இந்த போஸ்ட் அடிப்பாங்களா? அனுப்பான அடியில் ஒரு அத்திப்பட்டுன்னு வேட்பாளருக்கு வாக்கு கூட கேட்க முடியாத அளவுக்கு யாருமே உள்ள அலோவ் பண்ணலாம். இவங்க 2 பேருமே தப்பானவர்கள், 2 பேருமே திருடர்கள், 2 பேருமே நாட்டை கொள்ளையடிச்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனாலதான் ஒரு இவ்வளவு பெரிய ஒரு வேவ் வந்து தமிழக வெற்றி கழகம் அண்ணன் விஜய் மேல இருக்கிறதுக்கான ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறது காரணம். 2 கட்சிகள்ல இருந்து வந்து மிரட்டல்கள் வருது வேட்பாளர்களுக்கு அப்படிங்கறத எங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது நடந்துச்சா? எங்க நிர்வாகிகளுக்கு பல வழிகள்ல மிரட்டல் வந்துட்டே இருக்கு. பெர்மிஷன்ஸ் இஷ்யூ இருக்கு. இன்னொன்னு நிறைய இடத்துல எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்காம அலைக்கழிக்கப்பட்டோம். பர்மிஷன் கிடைக்கலங்கிறது ஒரு பிரச்சனைங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா பர்மிஷன் கிடைச்சும் சில பிரச்சாரங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டது தாவேகாவின் தரப்பு. அவர் எப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ் நீங்க டிராவல் பண்ணி மக்களோட இருக்கணும்னாலும் இருப்பார். இப்ப இந்த குழந்தைகளுக்குலாம் பரிசு கொடுத்தால 13 மணி நேரம் நின்றுட்டு கொடுத்த ஒரு தலைவர் நான் பார்த்ததே இல்லை. தி 5 மில்லியன் நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான தேர்தல் நாட்கள்ல வந்து நம்ம இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இருக்கிற தொகுதி வந்து மதுரையை சேர்ந்த திருப்பரங்குன்றம் தொகுதி தான். ஸோ இந்த தொகுதியில் நம்ம இன்னைக்கு யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் தாவேகா சார்பில் களமிறக்கப்பட்டுள்ள மற்றும் தாவேகாவின் இணை பொதுச் செயலாளரான சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தான் சந்திக்க வந்திருக்கிறோம். ஸோ திருப்பரங்குன்றத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதையும் தாண்டி சமீபமாக வந்துட்டு திருப்பரங்குன்றத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது குறித்தான கேள்விகள் நிறைய இருக்கு. அவர்கிட்ட கேட்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பயங்கர பிஸியா இருக்கீங்கன்னு தெரியுது பார்க்கும்போது. நேற்று சென்னையில் நடந்த அந்த நிகழ்ச்சியில கூட நீங்க கலந்துக்கல. இங்க ஃபுல்லா பிஸியா இருக்கீங்களா திருப்பரங்குன்றத்துல? இல்ல, இங்கேயும் எனக்கு மத்த 2-3 கான்ஸ்டிட்யூன்சில கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஓகே. ஸோ அதனால எனக்கு கேம்பெயின் எங்களுக்கு பெர்மிஷன்ஸ் எல்லாம் அந்தந்த டேட்ல தான் முடியுது. ஸோ அந்த டேட் மாறுச்சுன்னா கடைசி 4 நாள் தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்கிப் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால என்னால வர முடியல. நான் தலைவர்கிட்டயும் அதை பேசிட்டேன். எப்படி இருக்குது வரவேற்பு? நீங்க திருப்பரங்குன்றம்னு அனௌன்ஸ் பண்ண உடனே வந்திருப்பீங்க. ஸோ எப்படி இருக்குது வரவேற்பு? வரவேற்பு உண்மையில எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாவே பாசிட்டிவாவே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் மக்கள் வந்து இப்போ ஒரு அரசியல் ஒரு இதுல எலெக்ஷன்ல முக்கியமான விஷயமே வந்து பப்ளிக் நம்ம மக்களை வாக்காளர்களை சந்திக்கிறப்ப அவங்க கொடுக்குற ஒரு ரிசப்ஷன் தான். ஸோ அந்த ரிசப்ஷன் எங்களுக்கு ரொம்ப சுலபமாயிடுச்சு. எங்க போனாலும் எல்லாரும் சிரிச்ச முகத்தோட எப்படி ஒரு வீட்டுல ஒரு கெஸ்ட் வந்தா எப்படி இருக்கும், வாங்க உள்ள வாங்க எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு வரவேற்பு வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும். ஸோ இருக்கிறதுலே கடினமான விஷயம் தான். அதை தான் இவங்க எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்றதுக்கு ஒரு 500 பேரை 300 பேர் அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வந்து எல்லாரும் வரவேற்கிற மாதிரியான ஒரு செட்டப்பை பண்ணுவாங்க. அது எங்களுக்கு நேச்சுரலாவே இருக்கு. ஸோ இது எங்க தலைவரான விஜய் வந்து அவருக்கான ஒரு ஒரு ரிசப்ஷன் எல்லா இடத்துலையும் நான் பார்க்கறது வந்து தமிழ்நாடு முழுசும் நாங்கள் சொல்றது ரொம்ப சிறப்பான ஒரு வரவேற்பு இருக்கு. ஸோ அது எங்களுக்கு அந்த பாட்டு சுலபமானதுனால மற்றதெல்லாம் எங்களுக்கு ஈஸி ஆயிடுச்சு. நிச்சயமா. இப்போ திருப்பரங்குன்றம் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதியா இருந்தது. ஏன்னா ஒரு சென்சிட்டிவான ஒரு தொகுதியா மாற்றப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க திருப்பரங்குன்றம் அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா இல்ல எடுத்துக்கிட்டீங்களா? இது வந்ததுக்கு அப்புறம் என்ன நினைச்சீங்க? இல்ல, மதுரையில ஒரு தொகுதியில நிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் தலைவர் தான் முடிவு பண்ணார் திருப்பரங்குன்றம். ஏன்னா இதை வச்சு ஒரு பெரிய அரசியலும் ஒரு பெரிய இதுவும் கட்டமைக்கப்பட்டு வரதை எல்லாருனாலும் ஃபீல் பண்ண முடிச்சு. தேவையில்லாமல் திருப்பரங்குன்றத்தை ஒரு அயோத்தியாவை மாத்த பாரதிய ஜனதா கட்சியும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து திமுகவும் அதை வந்து இவங்க வந்து ஒரு சிறுபான்மை மக்களுடைய கன்சால்டேஷன்ஸ்க்காக இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது 2 சூழ்நிலையும் கண்டிப்பா இதை வந்து இது 2யுமே தடுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறதையும் தடுக்கணும். இன்னொரு பக்கம் திமுக வந்து இதை வந்து பெருசாக்குறதுக்கு அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்து செய்யறாங்கன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஸோ இது 2யுமே நம்ம கரெக்டா இங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனாலதான் திருப்பரங்குன்றம், ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இதுவரை இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் இஷ்யூஸ், அதாவது ஒரு ரிலீஜியஸ் மதம் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் இல்லை.
ஸோ இங்க ஒரு புள்ளி வைக்கப்பட்டதாக எல்லாரும் ஒரு 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 ஃபீல் பண்றோம். ஸோ இதை வைத்து இவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய இடத்தை கிரியேட் பண்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி பண்றாங்க. அதை திமுகவும் அலோவ் பண்ணி அதை பெருசாக்குறாங்க. ஏன்னா அதன் மூலியமா தான் அவங்க வந்து ஒரு சிறுபான்மை மக்கள்கிட்ட ஏதோ காவலர்கள் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஸோ அடுத்தடுத்த தேர்தலுக்கு கண்டிப்பா திமுக இதை கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்த 29 தேர்தல் வருதா அப்பயும் வந்து திருப்பூர் பெருசா ஒரு 5 மாசம் முன்னாடி கிரியேட் பண்ணி ஸோ இவங்க ஏதோ ஸோ இதோட விளைவு எப்படி இருக்கும்னு எங்களால விஷுவலா பார்க்க முடியும். வெளியில இருந்து பாக்குறது தாவக்கவன சொல்றதுன்னா 2 கட்சிகளும் இங்க அரசியல் பண்ணுது அப்படிங்கறத நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பார்க்க முடியுது. ஆனா இது எந்த அளவுக்கு சிறுபான்மை மக்களிடம் போய் சேர்ந்தது? ஏன்னா அவங்க நினைக்கிறது என்னன்னா அவங்க ஸ்ட்ராங்கா வந்துட்டு நமக்காக நின்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம். அதை நிறைய பேர் புரிஞ்சு வச்சிருக்காங்க. எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து திமுக நினைச்சிருந்தால் கோர்ட்ல கரெக்டான ஸ்டாண்ட் வச்சிருக்கலாம். ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வைக்கிறாங்க, அது கோர்ட்ல நிக்காது. ஆர்கியாலஜிக்கல் ப்ரூஃப் வந்து இட் இஸ் ஒரு அசம்ஷனோட வர்ற ப்ரூஃப். ஸோ அதை நீங்க கொண்டு போய் வைக்க முடியாது. இன்னொன்னு நேஷனல் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. ஸோ இது ரெண்டுக்குள்ளேயே கான்ட்ரவர்சிஸ் அவங்க வந்து எப்படியும் கொண்டு போக முடியாது. அடுத்ததா இவங்க என்ன பண்ணிருக்கணும், லா அண்ட் ஆர்டர் தான் பிரைமரி. நீங்க ஒரு பீஸ் கமிட்டி போட்டு இங்க வந்து ஒரு கமிஷன் போட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது தான் நான் பண்ண முடியும். இது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நின்றுதாங்கன்னா கோர்ட் டெஃபினட்டா இவங்களுடைய கவர்மெண்ட் கூட லா அண்ட் ஆர்டர் கூட தான் போயிருக்கும். அது இல்லாம இவங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் இவங்க வந்து அவங்க மொபிலைஸ் பண்ற விட்டுட்டு இவங்க வந்து கடைசி நிமிஷம் போய் இது கண்டமாவத்த கோர்ட்டை ஃபேஸ் பண்றது. கண்டமாவத்த கோர்ட் ஃபேஸ் பண்றது ஒன்றும் பெரிய வெளியிருக்கோம் பார்த்தா கண்டமாவத்த கோர்ட்னு சொல்லுவாங்க. ஆனா ஒன்னும் இல்ல, 1 மாசம் கழிச்சு அன்கண்டிஷனல் அப்பாலஜின்னு சொல்லி இப்படி கலெக்டர் கொடுத்து முடிச்சாரு. அவ்வளவுதான் கண்டமாவத்த கோர்ட். கோர்ட்ல கேட்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலைங்க எப்படிங்கன்னு சொன்னோன்னே சரி அன்கண்டிஷனல் அப்பாலஜிங்க அப்படின்னு சொன்னா முடிச்சிருவாங்க. சோ இதை ப்ரொஜெக்ஷன் இதை வந்து கண்டிப்பா சிறுபான்மை மக்கள் நல்லாவே உணர்ந்திருக்காங்க. திமுக நினைத்திருந்தால் முதல் நாளே அவங்க எப்போ கோர்ட் ஆர்டர் போச்சோ உடனே போய் அப்பீல் போய் இதை ஸ்டே வாங்கிருக்கலாம். இன்னொன்னு மொபிலைஸ் பண்ணாங்கல்ல, இந்த மொபிலைஸ் பண்ணி அன்னைக்கு ஒரு தள்ளுமுள்ளாச்சுல, அதுதான் இஷ்யூ பெருசா ஃபோக்கஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கதா பிஜேபி பார்த்துச்சு. ஸோ பிஜேபி ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ண அந்த 3 நாள் டைமை கொடுத்ததே டிஎம்கே தான். இவங்களை மொபிலைஸ் பண்ணா முதல் நாளே தூக்கி இவங்க நிப்பாட்டி இருந்தாங்கன்னா இந்த சினாரியோ வந்திருக்காரு. ஸோ இந்த இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததே திமுக தான்ன்றது எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சு. நீங்க தொடர்ந்து இது குறித்து பேசிட்டே இருக்கீங்க. இதுக்கான கேள்விகளுக்கான விளக்கத்தை எப்பொழுதுமே நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு தான் பார்க்க முடியுது. திருப்பரங்குன்றம் இஷ்யூ சம்பந்தமா யாராவது தாவேக்கனரிடம் கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க நீங்க விளக்கம் கொடுத்துருக்கீங்கன்னு உங்க பேரை தான் வந்து மென்ஷன் பண்றாங்கன்னு பார்க்க முடியும். ஆனா இந்த விஷயத்துல திரு விஜய் அவர்கள் வந்து எதுவுமே சொல்லலைங்கிற ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? என்னைக்குமே ஒரு மதம் சார்ந்த விஷயம் முதலாவது, இன்னொன்னு ஒரு சமூகம் சார்ந்த ஒரு ஜாதி சார்ந்த விஷயங்கள்ல நாங்கள் பொலிட்டிக்கலா எந்த ஸ்டாண்டை எடுக்க வேண்டிய விருப்பமே இல்லை. ஏன்னா அது நம்ம வேலை கிடையாது. நம்மளும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு, ஒரு நம்பர் அரித்மெட்டிக்கு இதெல்லாம் செஞ்சா நமக்கு வந்து இந்த சமூகம் வாக்களிக்கும் இல்லை இந்த மதத்தினர் வாக்களிக்கும்னு கிடையாது. நம்ம மாற்றத்திற்கான ஒரு கட்சியாக நம்ம இருக்கிறப்போ நம்ம வந்து இவ்வளோ ஒரு சீப் பாலிடிக்ஸ் பண்ணவே கூடாது. ஒரு ஜாதி சார்ந்த அரசியலையும் மதம் சார்ந்த அரசியலையும் செய்யறதுக்கு நம்ம வந்து திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது, இல்லை பாரதிய ஜனதா கட்சியும் கிடையாது. ஸோ இதை இந்த ஸ்டாண்ட்ல கண்டிப்பா இது சம்பந்தப்பட்ட இன் ஃபியூச்சர்ல சொல்றோம். இன் ஃபியூச்சர்ல எங்களுடைய தலைவர் வந்து இது சம்பந்தப்பட்ட மதம் சார்ந்த ஜாதி சார்ந்த எந்த விஷயத்திலையும் இப்போ வரைக்கும் சொல்றேன், அவருடைய ஜாதி என்னன்னு அவர்கிட்ட போய் கேளுங்க, அவரு ஒரு 10 நிமிஷம் யோசிச்சுட்டு தான் சொல்லுவார். ஏன்னா அவர் மைண்ட்ல அது கிடையவே கிடையாது. நான் ரொம்ப உண்மையா சொல்றேன். அவர்கிட்ட போய் அண்ணா நீங்க எந்த ஜாதினா எந்த கம்யூனிட்டின்னு ஏதாவது அப்ளிகேஷன் கூட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஒரு 10 நிமிஷமா தான் ஆகும். என்னென்ன அந்த மாதிரியாக அவர் வந்து என்னைக்கும் மனசுல எந்த ஜாதின்ற ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ற நபரே கிடையாது, எந்த மதம்னு ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ற நபரே கிடையாது. ஸோ அவர் வந்து இதுல என்னைக்குமே இதை வைத்து ஃபியூச்சர்லயும் சொல்றோம், நிறைய ஃபியூச்சர்ல ஏதாவது இஷ்யூ வந்தாலும் டெஃபினட்டா நாங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இதுல எந்த ஸ்டாண்டுமே எடுக்க மாட்டோம். கண்டிப்பா மக்களுக்கு அமைதிக்கு என்னவோ அதை தான் நாங்க விரும்புவோம். அதுல என்ன ஸ்டாண்டோ அதான். இதை தாண்டி திருப்பரங்குன்றத்துல வந்து நிறைய பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. நீங்க களத்துக்கு போனதுக்கு அப்புறம் வந்து அதை எப்படி அட்ரஸ் பண்ணீங்க? உங்ககிட்ட மக்கள் என்னென்ன குறைகளை முன் வச்சாங்க? டெய்லி போயிட்டு இருக்கோம். மக்கள் வைக்கிறதே வந்து அவங்களோட அடிப்படை தேவைகள் இல்லைன்றத தெளிவா என்கிட்ட சொல்றாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இதுல வந்து அனுப்பானடின்னு ஒரு ஏரியா, அங்க வந்து மக்கள் வந்து போஸ்டர் அடிச்சிருக்காங்க, அனுப்பானடியில் ஒரு அத்திப்பட்டி அப்படின்னு சொல்லி. சோ என்னன்னா அந்த ஏரியாவுக்கு இது வரைக்கும் எந்த வேட்பாளரும் வாக்கு சேகரிக்க கூட போல. அந்த ஏரியா எப்படி இருக்குன்னா நீங்க மோரார்லஸ் எப்படின்னா நீங்க உள்ள சாக்கடைக்கு நடுவுல வீடுகள் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து கழிவுநீர் வெளியேறதுக்கான வழியே இல்லை. இப்போ ஒரு வீடு இருக்குன்னா ஒரு குடியிருப்பு இருக்கு, அவங்களோட கழிவுநீர் வெளியேறணும்ல, வெளியேறதுக்கான வழியே இல்லை. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பக்கத்துல எங்க காலி இடம் இருக்குன்னா அதுல குழியை தோண்டி அங்க கழிவுநீரை விட்டுறாங்க. ஸோ ஒரு குடியிருப்பு 2 வீடு தான், அங்க வந்து 2500 வீடுக்கு மேல ரொம்ப நெருக்கமா இருக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாம் ரோடுக்கு வந்துருச்சு. ஸோ அவங்க கழிவுநீர் வெளியேறதுக்கான சூழ்நிலையே இல்லை, அவங்களை யாரும் பாக்குறதும் கிடையாது, அவங்க கோரிக்கை கேட்கறதும் கிடையாது, அவங்க எதுவுமே பண்றது கிடையாது. ஸோ இதெல்லாம் நின்ன பிறகுதான் இப்போ அவங்க ஒரு போஸ்ட் அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வாக்கு சேகரிக்க கூட உள்ள நேற்று ஒரு சில வேட்பாளரை பத்தி அதிமுக அவங்க எல்லாம் போயிருக்காங்க, அவங்க உள்ள அலோ பண்ணல, அவங்க உள்ள விடல. அவங்க அதிமுக திரு ராஜன் செல்வம் போனாராம், இல்ல மத்த வேட்பாளர் போனாங்க, அவங்க உள்ள அலோ பண்ணலன்னு என்கிட்ட சொன்னாங்க.
அப்புறம் இன்னைக்கு நாங்க கண்டிப்பா அங்க பார்க்கணும்னு போனோம். மக்கள் எல்லாம் வரவேற்று அவங்க குறைய சொன்னாங்க. இது வந்து நான் சொல்றது இந்த அடிப்படை பிரச்சனைன்றாங்கல்ல, ரோடு எங்கேயுமே இல்லைங்க. எல்லா இடத்துலயும் ரோடு வந்து சும்மா பேருக்கு ஜல்லி போட்டுட்டு ரோடு போட்டதா கணக்கு காட்டப்பட்டிருக்கு. இது வந்து கழிவுநீர் வெளியேற்றதுக்கான வழிகள் எங்கேயுமே இல்லை. நான் சொல்றது வில்லாபுரம், அனுப்பானடி, அவனியாபுரம், அப்புறம் பாம்பன் நகர், இப்படி நீங்க திருநகர், இங்க திருப்பரங்குன்றம், இதெல்லாம் கிராமங்கள்ல வேற சூழ்நிலை. குடிநீர் வசதி சுத்தமா இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லா வீட்டுகளையும் எப்படின்னா இன்னும் சின்டாக்ஸ் டேங்க்ல போகுது. டேங்க்ல இருந்து அவங்க வந்து ஒவ்வொரு வீடுக்கு வெளியிலும் போய் நின்று மணி அடிக்கிறாங்க. உடனே அவங்க போய் தண்ணியை வாங்கிக்கிறாங்க. கிரவுண்ட் வாட்டர் ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட்டா ஸ்பாயிலா இருக்கு. ஏன்னா மதுரையோட மொத்த கழிவு நீரும் வந்து இங்க பாம்பன் நகர் பின்னாடி ஒரு வெள்ளக்கல்னு ஒரு இடம் இருக்கு. ஸோ அங்க வந்து கம்ப்ளீட்டா மதுரையோட மொத்த ட்ரைனேஜ் அங்க வந்து ஸ்டோர் பண்ணிருக்காங்க. ரீசைக்கிள் கூட பண்ணல. இது எதுக்கு இது வரைக்கும் யாருமே ரைஸ் பண்ணலன்னு தெரியல. ஸோ இங்க இருக்கிற எம்எல்ஏவாவது பேசியிருக்கணும். அவரும் இது வரைக்கும் பேசல. ஸோ அந்த மொத்த ட்ரைனேஜ்னால என்ன ஆச்சுன்னா கீழே வந்து கம்ப்ளீட்டா கிரவுண்ட் வாட்டர் ஸ்பாயில் ஆச்சு. அதை சுத்தி ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இருக்கவங்களே என்ன சொல்றாங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்பவும் பாத்தீங்கன்னா 2002 TDS கூடி இருக்கான். கிரவுண்ட் வாட்டரோட TDS 2000 TDS. அப்ப நீங்க நார்மலா வந்து நீங்க குளிக்கிறது கூட பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு நிலத்தடி நீரா மாறிடுச்சு. ஸோ அவங்களுக்கு தேவையானதே இந்த அடிப்படை தேவைகள் தான். அது இல்லாம வந்து எங்க பார்த்தாலும் ஒயின் ஷாப், டாஸ்மார்க் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான அடிப்படை தேவைகள் நிறைய அவங்க மக்களுக்கு இருக்கு. இது எல்லாம் சொல்றாங்க. இதை செய்யறதுக்கு தான் ஒரு அரசாங்கம். மக்களுக்கு அவங்கள்ட்ட வரி வாங்குறோம், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வாங்குறோம், அவங்கள்ட்ட ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வாங்குறோம், அவங்களுக்கு பட்ஜெட்டும் ஒதுக்கு. எதுக்கு? அடிப்படை தேவைகளுக்கு. ரோடு, டிரைனேஜ், கழிவுநீர் வெளியேறதுக்கு, குடி தண்ணீர், இதெல்லாம் வந்து பேசிக்கா இதுக்காக தானே நம்ம வரி வாங்குறோம். அப்ப அதையே செய்யலைன்னா அப்புறதுக்கு அவங்க வரி வாங்கணும், அப்புறதுக்கு அவங்கள்ட்ட ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வாங்கணும், அவங்கள்ட்ட மற்ற வரிகள்லாம் வாங்கணும். ஸோ எந்த அடிப்படை தேவையும் செய்யாமல் இந்த மக்கள் எல்லாரையும் வந்து அடக்கிதான் வச்சிருக்காங்க. அவங்களால எங்க போய் சொல்றதுன்னே தெரியல. இப்ப நாங்க போறப்போ இப்ப தமிழக வெற்றிக்கழகம்னு ஒரு கட்சி இல்லைன்னா மக்கள் எப்பயும் போல ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு நம்ம இது நம்மளுடைய சாபம், இதுக்குள்ள வாழணும்னு இருக்குன்னு நினைச்சு அவங்க இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டம். இல்லாட்டி இந்த போஸ்ட் அடிப்பாங்களா? அனுப்பானடியில் ஒரு அத்திப்பட்டுன்னு போட்டு போஸ்ட் அடிச்சிருக்காங்க. வாக்காளர்கள் வந்து வேட்பாளர்கள் வாக்கு கூட கேட்க முடியாத அளவுக்கு யாருமே உள்ள அலோவ் பண்ணல. போன வருஷம் போன தேர்தலுக்கு யாரும் வரல. அவங்க உள்ள போனா வந்து நீங்க கழிவு நீர்கள் ரோட்ல இருக்கு, வீடுகள்ல இருந்து வர கழிவு நீர்கள். இந்த டைம், அதாவது நான் சொல்றது சம்மர்ல இவ்வளவு இப்படி இருக்கு. நீங்க வந்து மழை காலத்துல யோசிச்சு பாருங்க. அந்த ஏரியாக்குள்ள வந்து நீங்க வீடுகளுக்குள்ள அவங்க எல்லாம் சொல்றாங்க மழை காலத்துல இப்ப அப்பள ஃபேக்டரி இருக்கு. நம்ம போறப்ப சிந்தாமணிக்குள்ள பார்த்தோம். அங்கேயும் இதே மாதிரிதான். எல்லாம் சின்ன சின்ன குடிசை தொழில், நிறைய பெண்கள், 50,000 பேருக்கு வாழ்க்கை கொடுக்குது. 50,000 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்களும் இதே மாதிரிதான். இப்போ என்ன, மழை காலத்துல நடுவுல தண்ணி போகுது. மழை காலத்துல அவங்க அப்பளத்தை காய வைக்கணும், காய வைக்க முடியாது. ஏன்னா எல்லாமே சாக்கடையாயிரும். இப்ப அவங்க சின்ன சின்ன ரோடுகள் இதுல சைட்ல இடங்கள்ல காய வைக்கிறாங்க, அப்பளத்தை காய வைக்கிறாங்க. ஸோ அவங்க காய வைக்க முடியாது, எல்லாமே சாக்கடையா மாறிடும். ஸோ இந்த சாதாரண ஒரு பேசிக் ஒரு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிக்கு ஒரு ஸ்கீம் போட்டு ஒரு ரோடு போடுறதுக்கு எவ்வளவு ஆக போகுது? ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது ஒரு பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை. எல்லா அது இத்தனைக்கு அது கார்பரேஷன். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை. நீங்க இன்னும் நம்ம நிலாவுக்குலாம் வந்து ராக்கெட் அனுப்ப போறதில்ல. சாக்கடை போட போறோம், கழிவு நீரை வெளியேற்ற போறோம், ரோடு போட போறோம். இதை கூட செய்யாம அப்புறம் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? இவ்வளவு எம்எல்ஏ, இத்தனை கவுன்சிலர், இத்தனை மேயர் இருந்து, இத்தனை அமைச்சர் இருந்து, மதுரைக்கு மட்டும் 2 அமைச்சர் இருந்து இதை கூட காது கொடுத்து கேட்கலன்னா அப்புறம் எதுக்கு இவங்க எல்லாம்? இப்ப ஆனா மாறி மாறி அதிமுகவும் திமுகவும் தான் இங்க வந்துட்டு எம்எல்ஏ ஆயிருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காங்கிறத பார்க்க முடியுது. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு மாறி மாறி வந்துட்டு வாக்குகள் நிறைய இடங்கள் எப்படின்னா இந்த 2 கட்சி தான் பிரதான கட்சியா இத்தனை வருஷம் இருந்துச்சு. சோ அதனால மக்கள் மாத்தி ஒரு ஃபெட்டப்ல இந்த சரி இவங்க வந்து செயல அவங்க வந்து செயல மாத்திட்டாங்க. இப்ப அதனாலதான் ஒரு பெரிய அளவுல ஒரு அலை தமிழக வெற்றி கழகம் நோக்கி வருது. ஏன்னா இவங்க 2 பேருமே தப்பானவர்கள், 2 பேருமே திருடர்கள், 2 பேருமே நாட்டை கொள்ளையடிச்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனாலதான் ஒரு இவ்வளவு பெரிய ஒரு வேவ் வந்து தமிழக வெற்றி கழகம் அண்ணன் விஜய் மேல இருக்கிறதுக்கான ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறது காரணம். கண்டிப்பா சேஞ்ச் வேணும்னு மக்கள் அதுதான் அவங்களுடைய சைலன்ஸ் கருத்தம். போற இடத்துலாம் இப்ப இன்னைக்கு வந்து நிறைய கம்பெனிஸ்ல போய் பேசணும். 300 பேர் 400 பேர் விமன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ரொம்ப சைலண்டா இருக்காங்க. அந்த சைலன்ஸோடைய இது வந்து நிறைய மெசேஜ் கொடுக்குது. அவங்க தே ஹவ் டிசைடட். அந்த சைலன்ஸோடைய இது வந்து அவங்க வந்து தே ஹவ் டிசைடட். நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க யாருக்கு ஓட்டு போடணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ஒரு கான்பிடென்ட் வாக்காளர்கள். நாங்க போறப்ப நிறைய பேர் எங்களுக்கு கையை தூக்கி கண்டிப்பா எங்க ஓட்டுன்றாங்க. நிறைய பேர் சைலண்டா சிரிக்கிறாங்க. சோ அந்த சைலன்ஸோடைய அர்த்தம் வந்து கண்டிப்பா நாங்க இந்த தடவை எங்களுடைய ஓட்டு யாருக்குன்னு டிசைட் பண்ணிட்டோம். அவங்க ஒரு சேஞ்ச் வேணும். இந்த ஒரு கான்பிடென்ட் இருக்கு. நிறைய தேர்தல் நாங்க வந்து ஓட்டு கேட்டு போயிருக்கோம். வாக்கு சேகரிக்க போறப்பெல்லாம்
யாருமே சிரிக்க மாட்டாங்க. வாக்கு கேட்டோம்னா சரிப்பா சரிங்க பார்க்கலாங்க சரிங்கன்ட்டு அனுப்புறதுல தான் குறியா இருப்பாங்க. இந்த முறை நாங்க சொல்றத பேசுறத கேட்கறாங்க. எல்லாமே வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்மைலோட வணக்கம் சொல்லி அனுப்புறாங்க. நிறைய பேர் எங்க வீட்ல இத்தனை ஓட்டு உங்களுக்கு தான். அது வந்து உணர்ச்சி மிக பேசுறாங்க. ஸோ நிறைய இடத்துல அந்த சைலன்ஸ் இருக்குல்ல, கண்டிப்பா இந்த சைலன்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்ண போகுதுன்றது தான் நாங்க பார்க்கிறோம். தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குங்கிறத பார்க்க முடியுது. இந்த இந்த கடைசி கால நாட்கள் தான் வந்து முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இங்க பார்க்க முடியும். ஏன்னா இவங்க இந்த இத்தனை வருஷமா பண்றது என்னன்னா வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குற ஒரு விஷயம். அததான் வந்து குறிக்கோளா வச்சு நகர்ந்துட்டு இருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. இந்த வருஷ தேர்தல்ல அது எடுபடும் நீங்க நினைக்கிறீங்களா? மக்களை அந்த இடத்துல நான் சிறுமைப்படுத்தணும்னு நினைக்கல. ஆனா லாஸ்ட் மினிட்ல சேஞ்சஸ் இப்படிதான் நடக்குதுங்கிறது ஒவ்வொரு மக்கள் தேர்தலையும் பார்க்கணும். ஒரு விஷயம் நான் கிரவுண்ட்ல பாக்குறப்ப தெளிவா இருக்காங்க. இது நம்மகிட்ட கொள்ளையடிச்ச பணம். அவங்க இந்த பணத்தை நீங்க கொடுத்தாலும் வாங்கிட்டு எப்போ ஒரு தேர்தலுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, முன்னாடிலாம் நான் ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு இடத்துல வாங்கிட்டாங்க, இன்னொரு இடத்துல வாங்க மாட்டாங்க. இல்லைங்க வேண்டாம் வாங்கிட்டாங்க, கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்படின்னு சொல்றதை நான் பார்த்திருக்கேன் ஒரு 20 இயர்ஸ் பேக்லாம். ஆனா இப்போல்லாம் எப்படின்னா எல்லா இடத்துலயும் வாங்கிக்கிறாங்க, வாங்கிட்டு அவங்க டிசைட் பண்றாங்க. ஆனா இந்த தேர்தல்ல இவங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. இவங்க என்னதான் நீங்க ஓட்டுக்கு 10,000 கொடுத்தாலும் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒரு பெயின் இருக்குல்ல, ஒரு 70 இயர்ஸ் ஒரு வழி இருக்குல்ல. இப்போ நம்ம போட்ட ஒரு ஏரியால அவங்க டெய்லி அந்த ஏரியால வாழணும். அவங்க சொல்றாங்க மழை காலத்துல நாங்க கதவை கூட திறக்க முடியாது. மொத்த ஏரியாவும் வந்து சாக்கடையுடைய நாத்தம் உச்சத்துல இருக்கும். மழை நின்று 10 நாள் ஆகும் சரியா இருக்கு. நாங்க அவசரத்துக்கு வெளியில கூட போக முடியாது. ஸோ அவங்களுடைய மொத்த வலி இருக்குல்ல, அப்ப அந்த வலிக்கு முன்னாடி இங்க வந்து மூர்த்தி வந்து மிக பிரம்மாண்டமா பல 100 கோடி செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்றாரு அவருடைய வீட்டுக்கு. ஸோ இதெல்லாம் பாக்குறாங்கல்ல. ஸோ அப்போ அவங்களுக்குள்ள ஒரு வலி இருக்குல்ல, அந்த வலி இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா எல்லா இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கீங்க, இணை பொதுச் செயலாளரா இருக்கீங்க கட்சியில. அப்படிங்கிறப்ப நம்ம நிறைய இடங்கள்ல போறப்ப 2 கட்சிகள்ல இருந்து வந்து மிரட்டல்கள் வருது வேட்பாளர்களுக்கு அப்படிங்கறத எங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. இங்க மதுரையை பொறுத்த வரைக்கும் 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது நடந்துச்சா? எங்க நிர்வாகிகளுக்கு பல வழிகள்ல மிரட்டல் வந்துட்டு தான் இருக்கு. அதையும் நாங்க ஹேண்டில் பண்ணி தான் இருக்கோம். எந்தெந்த இடத்துல மிரட்டல் வருதோ அங்கேயே நாங்க வந்து திரும்பவும் பிரச்சாரத்தை அதிகப்படியாக மேற்கொள்றோம். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவங்க வந்து மிரட்டல் இடத்துல நாங்க திரும்பவும் போய் எங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்றோம். ஒரு விஷயம் அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் நேற்று என்னுடைய பிரச்சாரத்திலே சொன்னேன், கோடிக்கணக்கான பேர் தலைவருடைய ஒரு வார்த்தைக்காக இருக்காங்க. ஆனா அமைதியா எல்லாரும் போறோம்னா கண்டிப்பா இதுதான் எங்களுடைய மாடல். நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அமைதியாக மக்களுக்கு நல்லது மட்டும் செய்யறதுதான் எங்களுடைய மாடல். இவங்கள மாதிரி போய் ரவுடிசமோ இல்லை இதுவோ பண்றது இல்லை. நாங்கள் கண்டிப்பாக இந்த 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 கட்டம் வந்து நாங்க 3 வருஷமா பல கஷ்டத்தை தாண்டி எங்க தலைவர் இந்த அளவுக்கு பண்ணிட்டார். இன்னும் 1 வாரம் இந்த கட்டத்தையும் நாங்கள் அமைதியாக கிடப்போம். என்னைக்கும் அவர் வந்து அவருடைய சொந்த விஷயம், சினிமா விஷயம் அவர் ஏன் பேசலன்னா அவர் சொந்த விஷயத்தை போய் சிம்பத்தி பேச வேண்டிய அவசியம் அவர் கிடையாது. அவர் ரொம்ப நேர்மையா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காரு. இப்படிதான் இதுதான் அவர் வந்ததே மக்களுக்காக தான். அவர் இதை சிம்பத்தி கேட்கறதோ இல்ல மதம் சார்ந்த விஷயத்த பேசுறதோ இல்ல கம்யூனிட்டி சார்ந்த விஷயங்களை பேசுறதோ இல்ல நம்பர் அரித்மெட்டிக்காக இந்த மதத்தை நம்ம பேசணும்னா இவங்க ஓட்டு போடுவாங்க அப்படிலாம் கிடையாது. அவர் நேரடியா மக்களை எதிர்கொள்றார். அதே மாதிரிதான் மக்களும் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அதுல கரெக்டா இருக்கும். ஸோ எந்த மிரட்டல்னாலும் எவ்வளவோ பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க என்ன மிரட்டிடுவாங்க, என்ன பண்ணிடுவீங்க, மிஞ்சி இன்னும் அடிப்பீங்களா, திட்டுவீங்களா, குத்துவீங்களா, எல்லாத்தையும் நாங்க பொறுமையாக நிதானமாக கையாளணும் தான் பாக்குறோம். அதை நாங்க கையாண்டுருவோம். இதெல்லாம் எதிர்பார்த்தா அங்க இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இதை தாண்டி இப்ப ஒவ்வொரு தொகுதியில இருக்க வேட்பாளர்களோட ஆசையும் இல்ல ஒவ்வொரு தொகுதியில இருக்கிற மக்களோட எண்ணம் என்னன்னா, விஜய் அவர்கள் தங்களுடைய தொகுதிக்கு வந்துட்டு வாக்கு சேகரிக்க வருவாரா அப்படிங்கறதான். ஆனா இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குங்கிறத பார்க்க முடியுது. இங்கேயும் வரல அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது. அது ஒரு ஏமாற்றத்தை எதுவும் கொடுத்திருக்கிறாள் எதிர்பார்க்கலாம். இல்ல எல்லா இடத்துலயும் அது புரிஞ்சிருக்கு. ஏன்னா நாங்க பெர்மிஷன்ஸ் இஷ்யூ இருக்கு. இன்னொன்னு நிறைய இடத்துல எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்காம அலைக்கழிக்கப்பட்டோம். ஒரு சில இடத்துல போயிட்டு பிரச்சாரம் ஏன்னா அங்க இருக்கிற போலீஸ் சரியான ரெகுலேஷன் பண்ணாமல் இருக்கு. ஸோ அட் தி எண்ட் 100% எங்களுக்கு பப்ளிக்கோடைய மக்களுடைய சேஃப்டி முக்கியம். இந்த நேரத்துல யாருக்கும் எதுவும் எந்தவித சங்கடமும் ஏற்படக்கூடாது. மக்களுடைய சேஃப்டி 100% முக்கியம். மக்களுக்கும் அது புரிஞ்சிருக்கு. ஏன்னா எல்லா இடத்துக்கும் போக முடிய சூழ்நிலை ஏற்பட முடியல. சரி, சென்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. சென்னையில மொத்த சென்னையும் ஒரு சாலைகளும் ஸ்தம்பித்து நின்றுச்சு. அதுல எந்தெந்த சாலைக்குள்ள போக முடியும்னு பார்த்தப்ப எந்தெந்த சாலையில போக முடியுதோ அது மட்டும் தான் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். நீங்க காரைக்குடியிலே பாத்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு அப்புறம் பிரச்சாரம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை வயலேட் பண்ண மாட்டார் எங்க தலைவர். ஏன்னா அதை வயலேட் பண்ணால் அதுல வந்து பல பேர் நமக்காக காத்திருக்கிற சூழ்நிலை இருக்கு. வயலேட் பண்ணா அவங்களுடைய சேஃப்டிக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை இருக்கு. நம்ம அதை வயலேட் பண்ண மாட்டார். ஸோ எல்லா இடத்துலயும் எங்களுக்கான பிரச்சனைகள் மக்களுக்கு நல்லாவே புரியுது. கண்டிப்பா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுவோம். ஏன்னா பெரும்பாலான இடங்கள் போக முடியாத சூழ்நிலை. இப்போ திருநெல்வேலி போயாச்சு. இப்போ நீங்க கோயம்புத்தூர், அப்புறம் மதுரை, தேனி, திண்டுக்கல்,
தஞ்சாவூர் இப்படி நிறைய இடங்கள்ல போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. தருமபுரி இருக்கு, நிறைய இடங்கள் இருக்கு. பட் இதெல்லாம் ஏற்கனவே போயாச்சு. இப்போ மதுரையில பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாநாடு மதுரையில தான் நடந்துச்சு. மதுரைக்கு பல முறை வந்து சென்று விட்டார். ஸோ அதனால மதுரையில வந்தாலும் எல்லா இடம் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறுகலான சாலை. இப்போ இங்கேயே நாங்கள் பிளான் பண்ணோம். பட் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பெரிய அளவில் சாக்கடைகள் இருக்கு, பெரிய அளவில் பள்ளங்கள் இருக்கு. ஸோ இந்த பள்ளத்துக்கு நடுவில் எவ்வளோ பேர் அகாமடேட் பண்ண முடியும்னு தெரியல. அதனால தான் இந்த 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 மொத்த ஸ்ட்ரெச், அதாவது திருப்பரங்குன்றம் திருநகர் ஸ்ட்ரெச் ஃபுல்லாக நாங்கள் பார்த்தோம். சேஃப்டியான ஸ்பாட் எதுவுமே கிடைக்கல. நீங்க ரொம்ப போய் கடைசியில் ரொம்ப குறுகலான பாதையா இருக்கு. குறுகலான பாதை 2 பக்கமே சின்ன பாலம், பாலத்துக்கு நடுவில் மிகப்பெரிய அளவுல சாக்கடை இருக்கு. ஸோ அது வந்து கழிவுநீர் ஃபுல்லா அப்படியே போய் அந்த வெள்ளக்கல்ல ஜாயின் பண்ற ஸ்பாட் இருக்கு. ஸோ அதனால இவ்வளவு பெரிய கழிவுநீர் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நாங்க மக்களுடைய சேஃப்டி தான் பிரதானம். ஸோ இதுல எங்க இந்த ஸ்ட்ரெச்சில் எங்களால ஒரு சேஃபான ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அது மாதிரி நிறைய இடங்கள் மதுரையில இருக்கு. ஸோ அந்த ஒரு சங்கடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நாங்க இடத்த ஐடென்டிஃபை பண்ணோம். பட் அது சாத்தியமாக இல்லை. பர்மிஷன் கிடைக்கலங்கிறது ஒரு பிரச்சனைங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா பர்மிஷன் கிடைச்சும் சில பிரச்சாரங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டது தாவேகாவின் தரப்பில். இல்ல அந்த மாதிரி எங்கேயுமே இல்ல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிரச்சாரம் அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஃப்ரீயா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய எங்கேயுமே வந்து ரத்து செய்யப்படவில்லை. அது வந்து மீடியாஸ்ல இருந்து நிறைய இடத்துல அவங்க தவறாக அதை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதை நாங்க கிளாரிஃபை பண்ணி அவங்ககிட்ட சொன்னோம். பட் இருந்தாலும் அவங்க பப்ளிஷ் பண்ணி அது முடிச்சிட்டாங்க. நிறைய இடத்துல அவங்க வந்து இப்போ கன்னியாகுமரிக்கே போயிட்டு இருக்கிறார் எங்களுடைய தலைவர் வந்து கிளம்பி அந்த ஏர்போர்ட் போயிட்டு இருக்காரு. அப்பவே வந்து கன்னியாகுமரி ரத்து செய்யப்பட்டதுன்னு சொல்லி பிரதானமான நியூஸ் சேனல்ஸ்லேயே போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எப்பயுமே நாங்க வந்து பெர்மிஷன் முடிஞ்சு பெர்மிஷன் எல்லாம் வந்து அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கையில வாங்கின பிறகுதான் எங்களோட அனௌன்ஸ்மெண்ட்ஸே இருக்கும். 8 o'clock வரைக்கும் சென்னையில பிரச்சாரம் நடத்துறதா இருந்தது. இப்போ டி நகர் போகும்போது ஆனா 6 o'clock முடிச்சிட்டாங்க. இல்ல லேட் நைட்ல இருட்டான பிறகு இவ்வளவு கூட்டத்தில் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சரி, அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா லேட் நைட்டு எங்கெங்க பவர் லைன்ஸ் எங்க இருக்குன்னு தெரியல, எங்கெங்க பள்ளங்கள் சாக்கடைகள் இருக்குன்னு தெரியல. ஸோ அது ஒரு பிரைமரியான விஷயம், நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அந்த லேட் நைட்ல நீங்க சாலைகள்ல நம்ம கரூருக்கு அப்புறம் அந்த அது முடிவு வேணான்னு முடிவு இல்ல, அப்படி இல்லை. ஏன்னா லேட் நைட்ல எவ்வளவு பள்ளங்கள் என்ன இருக்கு என்னன்னு தெரியல. நீங்க அந்த ரிஸ்கை வந்து நம்ம பொதுமக்கள் இருக்கிறப்ப நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்றதுதான் எல்லாருடைய கருத்தும். ஏன்னா நமக்கு பிரச்சாரத்தை எல்லாம் தாண்டி பொதுமக்களுடைய சேஃப்டி ரொம்ப பிரதானம். இது ஒண்ணுதான் கன்சர்ன், வேற எந்த கன்சர்ன் கிடையாது. தலைவர் முதல் நாள்லாம் பாத்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் சாலையில பயணிச்சோம். முதல்ல திருச்சி வந்தப்ப, திருச்சி இப்ப அரியலூர் பெரம்பலூர் போனப்ப நாங்கெல்லாம் கூட போனப்போ அவர் எப்படின்னா ஒரு 24 hours நீங்க டிராவல் பண்ணி மக்களோட இருக்கணும்னாலும் இருப்பார். இப்ப இந்த குழந்தைகளுக்குலாம் பரிசு கொடுத்தாரு, 13 மணி நேரம் நின்றுட்டு கொடுத்த ஒரு தலைவர் நான் பார்த்ததே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்றப்ப நான் நினைச்சு ஒரு 10 பேர் கொடுத்துட்டு கிளம்பிடுவார் போல. ஒவ்வொருத்தருக்கும் நின்று 13 மணி நேரம் கழிச்சு கடைசி வந்த குழந்தைகிட்ட கூட எப்படி ஃபர்ஸ்ட் குழந்தைய ரிசீவ் பண்ணாரோ அதே மாதிரி ரிசீவ் பண்ணாரு. ஏன்னா யாருக்குமே வந்து அந்த ஏமாற்றம் இருக்கக்கூடாது, இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்த அந்த குழந்தைக்கு ஏமாற்றம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் குழந்தை எப்படி ரிசீவ் பண்ணாரோ அதே டைம் அதே ஸ்ட்ரெச் அவ்வளோ நேரம் கொடுத்து அதையும் அந்த குழந்தைய ரிசீவ் பண்ணி அவங்களுக்கும் எல்லாம் பேசி எல்லாம் பண்ணி அவங்களையும் அனுப்பிச்சு வச்சார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் அவர் வந்து எதையுமே வந்து மக்களோட இருக்கணும்னு அதிகமாக ஆசைப்படுறாரு. பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கான இது வந்து அமையலை. இது ஒண்ணுதான் கன்சர்ன், மற்ற எந்த கன்சர்னும் கிடையாது. அவர் விட்டு நீங்க 24 hours இங்கேயே இருக்குன்னா 24 hours இங்கேயே நீங்க 24 மணி நேரம் சாலையிலே இருப்பாங்க. அதுல ஒன்றும் மாற்றம் இல்ல. மக்கள் மத்தியில ஏதாவது ஊடகங்கள்ல இருந்து விமர்சனங்களை முன்னாடி வைக்கணும்னு தோணுச்சு, அதுக்கான பதில்கள் நான் எதிர்பார்த்தேன். இதை தாண்டி இப்ப இந்த இடத்துல இப்ப நீங்க திருப்பரங்குன்றம்ல போட்டிடுறீங்கிற பட்சத்துல உங்களை எதுக்காக வந்துட்டு மக்கள் தேர்வு செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, கண்டிப்பா. ஏன்னா இது ஒரு மாற்றா இருக்கணும். இது ஒரு முக்கியமான இடம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மதம் சார்ந்த எந்த ஒரு புள்ளியும் ஒரு பிரச்சனையும் இதுவரை யார் மனதிலும் கிடையாது. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் ஒரு புள்ளி வைக்கப்பட்டதாக எல்லாரும் கருதுகிறோம். இந்த இடத்தில் நம்ம எந்த திமுக கண்டிப்பா இதை செய்வாங்க. ஏன்னா அவங்களுடைய பாரம்பரியமா திரு கருணாநிதி அவருடைய இதுலயே வந்து அவருடைய வளர்ப்புலே அப்படின்னா எப்பயுமே ஒரு பிரச்சனையை உருவாக்கி, ஜாதி கலவரத்தை உருவாக்கி, எல்லா இடத்தையும் உருவாக்கி தான் திரு கருணாநிதி அவர்கள் அங்க ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டே இருந்தார். எப்பயுமே ஓட் கன்சல்டேஷன் நம்பர் அரித்மெட்டிக்காக பண்ணுவார். தமிழகத்திற்கு பல துரோகங்கள், கச்சத்தீவு எல்லாமே பண்ணதே திமுக தான். அவங்க எல்லாமே அவங்கள காப்பாத்துக்கிறதுக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் திருப்பரங்குன்றத்துல பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு தூரம் உள்ள அலோவ் பண்ணதே திமுக தான். அவங்க லா அண்ட் ஆர்டர் கையில வச்சிருக்கவங்க கண்டிப்பா இதை எப்பயோ தடுத்து நிறுத்திக்க வேண்டும். மோடி உள்ள வர்றப்ப திருப்பரங்குன்றத்துல சாமி கும்பிட போறப்ப வந்து அவங்க ஒரு கண்டிப்பா ஒரு கண்டன குரலாவது கொடுத்துருக்கணும். எப்படின்னா இவ்வளவு நாள் இல்லாத மோடி இன்னைக்கு எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கண்டனமாவது பிரதமர் அலுவலகத்துக்கு தெரிஞ்சுக்கணும். அதுவே தெரிவிக்கல. சோ இதை அனுமதிக்கிறதே வந்து இவர்கள் தான் சிறுபான்மையினருக்கான காவலர்கள் என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு தான் இதை பண்றாங்க.
இதை வளர விடக்கூடாது. ம். இது வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை, இந்த புள்ளியே இங்கேயே அழித்து விட வேண்டும். இது இப்படி ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் வளர விடக்கூடாது. அதுல தெளிவா இருக்கோம். அதனாலதான் முக்கியமாக திருப்பரங்குன்றத்தில் நாம கையாள வேண்டிய பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம எல்லாரும் பேசுறதை தாண்டி இப்படி ஒரு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலை இங்கேயே நம்ம வந்து அழிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதை சரியாக கையாள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனாலதான் திருப்பரங்குன்றம் முக்கியம். அதனாலதான் எங்களுடைய தலைவர் வந்து என்னை இங்க தேர்வு செய்து இதை எடுத்தார். இது எனக்கு பக்கத்து ஊர் தான். ம். எனக்கு ரொம்ப க்ளோஸ் பை. என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இங்க இருக்காங்க. எனக்கு எதுவும் நான் ரொம்ப வளர்ந்து ம். பழகிய இடங்கள் தான். எனக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரே மாவட்டம். எனக்கு உசிலம்பட்டி இது இங்க தான். ரொம்ப திருப்பரங்குன்றம் பெரிய வித்தியாசம் இல்லை. எல்லாம் ஒரே ஊர் தான். ம். ஸோ அதனாலதான் திருப்பரங்குன்றம். மக்களுக்கு எல்லாமே நான் சொன்னேனே, அவங்களோட அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு எல்லா சமுதாயம் சேர்ந்து வாழும் இடம். ம். எல்லா சமுதாயம் இங்க இருக்காங்க. எல்லாருமே ஒரே அளவான பிரதிநிதித்துவத்துல இருக்காங்க. ஸோ அதனாலதான் ஒரே குரலாக பேச முடியவில்லை. அதுதான் இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்ப கண்டிப்பாக எங்கள் மூலமாக அவங்களுக்கான கரெக்டான நீதி கிடைக்கும்ன்றதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. அவங்களுடைய குறைகள் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அங்கங்க பிரச்சாரத்திலே அதை அட்ரஸ் பண்ணிட்டே வரோம். அது என்னன்னு எனக்கு எந்தெந்த ஊர்ல என்ன பிரச்சனைன்னு என்னுடைய லிஸ்டிங்ல இருக்கு. இது எந்தெந்த சூழ்நிலை எப்படி சால்வ் பண்ணணும்னு கரெக்டா ஒரு அட்டவணை போட்டு இந்த டேட்ல இதை சால்வ் பண்ண முடியும்னு ஒரு பிளானிங்கோட டேட்டோட நாங்க பப்ளிஷ் பண்றதாகவும் பிளான்ல இருக்கோம். நிறைவா ஒரு கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப விசில் சின்னம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கிட்டையும் போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தேர்தல் அறிக்கை வந்துட்டு நீங்க போற பகுதிகள் எல்லாம் அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு இருக்கு அவங்களுடைய தேர்தல் அறிக்கை பத்தி? அதாவது நாங்க தேர்தல் அறிக்கையில எல்லாமே நம்ம பிரச்சாரத்துக்கு போறப்ப ஒவ்வொன்றும் நான் மக்கள்கிட்ட இன்டராக்ட் பண்றப்ப கேட்போம். இந்த மாதிரி எவ்வளவு பணம் இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அவங்க எல்லாம் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க 2500 ரூபான்னு. சிலிண்டர்னு சொல்றப்ப ஆமா 6 சிலிண்டர் அண்ணன் கொடுப்பாருன்னு. அப்போ அதே நான் வந்து பஸ்ஸை பத்தி உங்களுக்கு பேருந்துல கட்டணம் இல்லாம எல்லா பேருந்தும் எங்களுக்கு உண்டு அப்படின்னு. ஸோ பெண்கள்கிட்ட அது இன்டராக்ட் பண்றப்ப நல்லாவே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதே இதுல திமுகவுடைய தேர்தல் அறிக்கை பத்தி அவங்களுக்கு கவனமே இல்லை. ஏன்னா அதிமுக வரைக்கும் தேர்தல் அறிக்கை கொடுத்தாருன்னு நீங்க கேட்டு பாருங்க, யாருக்குமே அவங்க அறிக்கை கொடுத்தாங்களான்னு கூட தெரியல. அந்த நிலைமை இருக்கு. திமுக அறிக்கையை பத்தி யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அவங்க எவ்வளவுதான் பண்ணாலும் செய்ய மாட்டாங்கன்னு தெரியும். பட் எங்களுடைய தேர்தல் அறிக்கை இப்ப அரசு ஊழியர்ல இருந்து காவலர்ல இருந்து பெண் காவலர்ல இருந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அன்னைக்கு நேற்று தேர்தல் அறிக்கை முழுசா வெளியாடுறதுக்கு முன்னாடி எனக்கு காலையில் அவ்வளவு காவலர்கள் பேசினாங்க. சரி எங்களுடைய கோரிக்கை சொன்னமே சேர்த்துட்டீங்களா, இது பண்ணீங்களா? பெண் காவலர்கள் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, சார் இந்த பந்தோபஸ்துக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். இட் இஸ் அ பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். அவங்கள பந்தோபஸ்ல போடுறதே ஒரு நியாயமான விஷயம் கிடையாது. பந்தோபஸ்துக்கு என்ன இப்ப ஸ்டாலினுக்கு பந்தோபஸ்து நீங்க இவ்வளவு பேர் போட்டாங்க. சரி அவர் ஒத்தையா போறாரு, ஒத்தையா வராரு. இவ்வளவு பெண் காவலர் காலையில அவர் 10 மணிக்கு போறப்ப 7 மணில இருந்து இருக்காங்க. நாங்க சென்னையில சுத்தி பாக்குறோம். எதுக்கு நீங்க இவ்வளவு பேரை போடுறீங்க? அவங்களுக்கான அட்லீஸ்ட் பேசிக் ஒரு ஃபெசிலிட்டி கூட இல்லாம அவங்களுக்கு நீங்க போடுறீங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய கவனத்திற்கு இதை வந்து ஆசிரியர்கள், தொகுப்பூதிய ஆசிரியர்கள் இது எல்லாமே எங்களுக்கு நிறைய ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க, வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. என்னன்னா நீங்க வந்தா எங்களுக்கு செய்யுங்க அப்படிங்கிறது. செவிலியர்கள் எல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நேரத்திற்கு தேர்தல் அறிக்கை வரும்ன்றது. எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரியும் என்னென்ன வரும்னு. அவங்களுக்கும் நாங்க ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தேர்தல் அறிக்கையை வந்து கண்டிப்பாக பிரதானமாக எல்லார்ட்டையும் போய் சேர்ந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் முழு அளவுல நாங்க இது நிறைவேற்றப்படும், இவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள் என்பதில் 100% நம்பிக்கையோடு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வேற அதிமுக தேர்தல் அறிக்கை எல்லாம் வந்துச்சான்னு கூட கேக்குறாங்க. என்னப்பா அவங்கதான் ஏதோ போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. நிறைய மக்களுக்கு வந்து இது என்னன்னு தெரியல. சோ அவங்க தேர்தல் ஏன்னா அவங்களுக்கு இவங்க கவர்மெண்ட் வருவாங்கன்னு கூட நம்பிக்கை இல்லாதப்போ அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தா என்ன அதை அவங்க தலையில ஏத்துக்கிறதா இல்ல. சீமானோட வாக்குறுதி மாதிரி ஆயிடுச்சு அதிமுக தேர்தல் வாக்குறுதி. ஸோ நிறைய எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கீங்க அப்படின்னு நீங்க பேசும்போதே பாக்குறப்ப தெரியுது. உங்களோட நேரத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்களோட விடைபெறுறேன். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தை சந்திக்கலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.